அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் ஆண்டவர் சமூகத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெரும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தேவன் கடந்த வாரங்கள் முழுவதும் நமக்கு நல்லவராகவே இருந்தார், போதுமானவராகவே இருந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் தொடர்ச்சியாக சில அடிப்படையான சத்தியங்களை படித்து கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்து வராங்க. முத்தூதுவில் இருக்கிற முத்தான சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக படித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து சத்திய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து வழிநடத்தி வந்தாங்க. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை, அடிப்படையான ஒரு உபதேச சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். செய்தியினுடைய தலைப்பு சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ற தலைப்பில் நம்ம பாடங்களை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பெரும்பாலான இந்த உலகங்களில் அநேகருடைய இருதயத்தின் குமுறல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகமாக வாலிப பிள்ளைகளுடைய அந்த மொபைல் ஃபோன் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கும்பொழுதும் சரி, சில நேரங்களில் மக்களோடு பயணிக்கிற இடங்களில் அவர்கள் பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் சரி, ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக என்னுடைய உள்ளங்களில் ஒலித்து கொண்டிருந்த என்னால் பார்க்க முடிந்ததுங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவரே இந்த பூமியில் எங்களை படைச்சிருக்கிறீங்க, ஏன் கடவுளே இந்த பூமியில் எங்களை நீங்கள் படைச்சிங்க. முக்கியமாக துன்பமும் வியாகுலமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகிற தருணங்கள் எல்லா நேரங்களிலுமே இந்த வார்த்தை பிறக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ தேவன், இறைவன் ஏன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார், மனிதனுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் நமக்கு அவ்வளவு அழகாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. ஸோ அப்போ அந்த கேள்வியோடு கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கமும் புரியுங்க. நான் பெரும்பாலும் அநேகருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாலிப பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். அதே நிலையில் நானும் அநேக நாட்கள் இருந்தது உண்டு. சத்தியத்தை அறிந்து புரிந்த நேரங்களில் தான் ஏன் இந்த பூமியில் இறைவன் என்னை படைத்திருக்கிறார், என் படைப்பிற்கான நோக்கம் என்ன என்பதை தெளிவாக என்ன பண்ண முடிஞ்சதுங்க, புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நோக்கத்தை இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் தேவன் இந்த நாளிலே தந்திருளும்படியாய் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்தை படிக்கலாங்களா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, தெய்வமே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு பலவிதமான சத்தியங்களை ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் படிக்கிற இந்த அடிப்படையான சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் அநேக விதமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் முத்தூதுவில் உள்ள இந்த முத்தான சத்தியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம் சுவாமி. அப்பா, படைப்பிற்கு காரணர் யார் என்பதை கடந்த பாடங்களில் நாங்கள் படிக்கும்படியாய் உதவி செய்தீர். இந்த நாள் பாடத்தில் நீர் ஏன் எங்களை படைத்தீர், சிருஷ்டிப்புக்கான நோக்கம் என்ன, இந்த பூமியில் மனிதன் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற காரியத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஒருவேளை கடந்த கால பாடங்களை நாங்கள் படித்திருந்தாலும் இன்னைக்கு இந்த மாயையான உலகத்தில் அந்த மகிமையான சத்தியங்களை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் அந்த மகிமையான சத்தியத்தை தேவனே நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி இந்த பூமியில் எங்கள் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தரும்படியாய் மீட்பரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிருஷ்டிப்பின் நோக்கம் என்று வரும்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த பூமியில், ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, ஏன் கடவுள் என்னை இந்த பூமியில் படைச்சார். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நோக்கம் தெரியாத போது எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் இந்த கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களில் கூட சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அறியாதவர்களாய் ஒருவேளை அமர்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா அந்த கேள்வி நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டிப்பை உண்டாக்குவதற்கான காரணம் என்ன? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். முதல் 6 நாட்கள் தேவனுடைய படைப்பை ஆதியாகமம் 1வது அதிகாரம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது.
6 நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மனிதனை படைப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல் 5 நாட்கள் படைக்கிறாங்க. 6வது நாளில் அவன் ஆண்டு கொள்வதற்காக சில காரியங்களை படைத்து 6ஆம் நாளில் யாரையும் படைக்கிறாங்க? மனிதனையும் படைக்கிறாங்க. பூமியில் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கண் நம்ம பரலோகத்தை புரிஞ்சுக்கணுங்க. பரலோகத்தை புரிந்து கொள்ளாமல் பூமியில் நம்மை படைக்கப்பட்ட நோக்கத்தை என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை நம்ம அடிப்படையாக அந்த காரியங்கள்லாம் ஏற்கனவே படித்திருந்தாலும் இந்த நாளில் முத்தூதுவின் சத்தியத்தோடு இதை இணைத்து படிப்பதற்கான காரணத்தையும் நோக்கத்தையும் இந்த செய்தியினுடைய முடிவு நமக்கு நிச்சயமாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ அப்போ படைப்பின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை புரிஞ்சுக்கணும்? பரலோகத்தை புரிஞ்சுக்கணும். பரலோகத்தை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 7 - 9 வரைக்கும் வாசிக்க போகிறோம். பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. பரலோகத்தில் என்ன நடந்திருக்கிறது? வசனத்தை வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்களேன். 12வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். பரலோகத்தில் நடந்த சம்பவம் என்ன? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். அநேக முறை நாம் படித்திருக்கிற வசனங்கள் தான். ஏன் பூமியில் மனிதன் படைக்கப்பட்டான் என்ற நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும். பரலோகத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு வரும்பொழுது நம்ம அந்த வசனத்தில் ஸ்டார்டிங் வாசிச்சு 7வது வசனத்தில் வானத்திலே யுத்தம் உண்டாயிடுச்சு. பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டானது. அந்த யுத்தத்தின் விளைவு தான் என்ன அப்படின்னா மனிதனுடைய படைப்பு. ஏன் இறைவன் மனிதனை படைத்தார் அப்படின்னா இந்த யுத்தத்தை புரிஞ்சிக்காம சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. இங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? பெரும்பாலுமே தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமாய் உடையதிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அப்போ சுய தோற்றம் உடையதா இராது என்று அப்படின்னு வரும்பொழுது வானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுங்க? நம்ம பார்வைக்கு என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு வானம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு நம்ம காட்டி கொடுப்பது உண்டு. அங்கே பாரு, வானத்தை பாரு, வானத்தில் என்ன போகுது பாரு அப்படின்னு சொல்லி வானம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்போம். நம் பார்வைக்கு எவ்வளவு தூரம் எட்டுகிறதோ அந்த மேக கூட்டங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வானம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லுகிற வானம் எதை குறிக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு படிக்க போகிறோம். வானம் என்பது எதை குறிக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். நம்ம பவுல் அப்போஸ்தலன் வந்தோம் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் இந்த வானம் என்ற வார்த்தைக்கு ஒரு மிக முக்கியமான அர்த்தத்தை அவர் கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வந்தோம் அப்படின்னா 12வது அதிகாரம் வசனம் 1, 2 நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனமாக கவனிங்க. வானம் என்ற வார்த்தை அங்கே வருதான்னு பாருங்களேன். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி காரியங்களை ஒரு விவரித்து சொல்லுகிற விஷயம் 2வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை கண்டேன். அந்த மனுஷன் எத்தனாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானா? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இங்கும் வானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம படிக்கிற நாட்களில் 3 வானங்கள் இருக்கிறத அறிவியல் புத்தகங்கள் நம்ம வாசிக்க முடியும். முதல் வானம் எது அப்படின்னா நம் பார்வைக்கு தருகிற மேக மூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு வானம் என்று சொல்லி நம்ம சொல்வது உண்டு. 2ஆம் வானம் பால்வழி அண்டங்கள், நம்முடைய கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, பூமி, சூரியன், இது எல்லாமே ஒரு கோள்கள் தான். அதான் பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2வது வானம்.
பவுல் சொல்ற மூன்றாவது வானம் எது தெரியுங்களா? பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பவுல் சொல்வதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வானம் அப்படின்னா எதுங்க? பரலோகம். அப்ப பரலோகத்திற்குள்ளாக ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் பார்த்த ஒரு தரிசனத்தை விவரிக்குவதற்கு முன்பதாக பவுல் பயன்படுத்துகிறாரு வானம், மூன்றாம் வானம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அந்த 12வது அதிகாரத்தில் வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்பதை புரிந்து கொள்வதற்கு வானம்னா எது அப்படின்னா பரலோகம். அப்போ பரலோகத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த வசனத்தை கொஞ்சம் நான் மாற்றி வாசிக்கிறேன். பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்ப யுத்தம் யாருக்கு நடந்தது என்பதை பைபிள் சொல்லுது. 2 நபர்களை சொல்லுது. யாருங்களா? ஒன்று மிகாவேல், இரண்டாவது யாருங்க? வலு சர்ப்பம். மிகாவேல் என்பது யாரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். யாருங்க மிகாவேல்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி மிகாவேல்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு மிகாவேல் என்பது தூதர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியங்களும் உலகத்தில் இருக்கதான் செய்கிறது. ஆனால் இந்த மிகாவேல் இயேசு கிறிஸ்து தான் என்பதற்கு வேதாகமும் அற்புதமான விளக்கங்களை கொடுக்குது. வரக்கூடிய நாட்களில் சில ஸ்டடிஸ் வரும்போது மிகாவேலை தனியாக படிப்போம். தானியல் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? தானியல் புத்தகத்தை படிக்கும்பொழுது மிகாவேலை எப்படி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் என்பதை அவ்வளவு அழகாக படிக்க முடியும். தேவைப்பட்டால் அது ஒரு பாடமாக நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யாரோடு யுத்தம் பண்ணாங்களாம்? வலு சர்ப்பத்தோடு. யாருங்க வலு சர்ப்பம்? வலு சர்ப்பம் என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது? அதே அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் அந்த வாக்கியத்தை நான் கொஞ்சம் 9ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். என்ன ஆண்டவர் அழகா அந்த வார்த்தையை யோவான் கொடுத்து எழுத சொல்றாங்க பாருங்க. பழைய பாம்பாகிய. பழைய பாம்பாகியன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எங்க இருந்துச்சு? முன்னாடி ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால தான் வசனம் அவ்வளோ அழகா சொல்றாங்க. அந்த வலு சர்ப்பம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா அது ஒரு பழைய பாம்பு. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட. அப்ப வானம் என்பது பரலோகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. மிகாவேல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இங்க பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறதுனா சாத்தானை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தம் யார் யாருக்கு நடந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்திருக்கிறது. சரிங்க, யுத்தம் நடக்குது அப்படின்னா யுத்தத்திற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம், நம்ம இருக்கிற பகுதிகளில் ஒரு சண்டை சாதாரணமாக வந்துருமா? வராது இல்லைங்களா? சண்டைக்கான ஒரு காரணம் நோக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த சண்டைக்கான காரணமும் நோக்கமும் இல்லாமல் எந்த சண்டையும் வருவது கிடையாது. இங்க பைபிள் சொல்லுது பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டானதுப்பா. அந்த யுத்தம் உண்டானதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளணும். இங்க பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நாம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதுமே பாருங்களேன், ஏன் முத்தூதுல இந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு சிருஷ்டிப்பின் நோக்கம் தெரியலை. ஏன் இந்த பூமியில் மனிதனாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த பூமியில் ஏன் இறைவன் நம்மை படைத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கம் புரியாமல் இருக்கிறதுனால மனிதன் அவன் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறான். பரலோகம் பார்க்கிறது முடிவு இந்த உலகத்திற்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறபடியினால பரலோகம் ஒரு செய்தி அனுப்புது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கத்தை புரிஞ்சுக்கப்பா. அந்த நோக்கம் உனக்கு புரியாத வரைக்கும் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உன்னால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ளவே முடியாது என்பதை பரலோகம் நமக்கு முன்னுரைக்குதுங்க. சரி, யுத்தம் பரலோகத்தில் நடந்திருக்கிறது. அந்த யுத்தத்திற்கான காரணம் என்ன, யுத்தம் யாரை வைத்து நடந்தது அப்படி என்பதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த யுத்தத்திற்கான காரணத்தை வேதாகமத்தில் 2 புத்தகங்களை படிக்க போகிறோம். 2 புத்தகங்களை படிக்கும் பொழுதும் யுத்தம் யாரை வைத்து யுத்தம் நடந்தது, யுத்தத்திற்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படின்றத நம்ம படிச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் இறைவனை பற்றி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இறைவனை பற்றி படித்த நாமும் இறைவனுக்கு எதிராக இருக்கிற சாத்தானை குறித்து என்ன பண்ணணும்,
படிக்கணும். அப்ப முத்தூதுல தேவனை பற்றி மாத்திரம் அல்ல, முத்தூதுவை நாம் படிக்கும் பொழுது யாரை குறித்தும் படிக்க முடிகிறது? சாத்தானை குறித்தும் படிக்க முடிகிறது. சரி, ஏன் யுத்தம் நடந்துச்சு? வசனத்தை வாசிக்க போறோம் வாங்க. முதலாவது காரியம், இந்த லூசிபரும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் யுத்தம் நடந்திருக்கிறது. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அப்படின்னா அந்த யுத்தத்திற்கான காரணம் என்ன? எசேக்கியேல் 2 புத்தகங்களில் அந்த யுத்தத்திற்கான காரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எசேக்கியேல் புத்தகத்தில் முதலாவது அதற்கான நோக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 11 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். இப்ப ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்றாராம். சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. அப்ப இந்த செய்தி யாரை பத்தி சொல்லுது? தீருன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவை பத்தி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்த செய்தி தீரு ராஜாவை பற்றி தான் பேசுகிறதா என்பதை நம்ம படிக்க போறோம். படித்து உண்மையாகவே இது தீரு ராஜாவை பற்றி தான் பேசுதா, இல்லை தீரு ராஜாவை போல குணமுடைய ஒரு நபரை பற்றி பேசுதா என்பதை நம்ம என்ன செய்ய போறோங்க, கொஞ்சம் படிக்க போறோம். வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், வசனம் 12. மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஒரு கேள்வி, இது உண்மையாகவே தீரு ராஜாவை பற்றி தான் பேசுது அப்படின்னா தீரு ராஜா ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரா? இல்லைங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ஆவியானவர் ஒத்தாசையோடு படிக்கணும். தீரு ராஜாவுடைய குணத்தை போல ஒரு ராஜா இருந்தான், அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. அப்ப அந்த ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுது. யாருன்னு பாருங்களேன், கீழே வாசிக்கிறேன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப இங்க ஒரு நபரை பத்தி பேசுறோம். இந்த நபரை பத்தி பேசும்பொழுது அவனுடைய எல்லா காரியங்களையும் பரலோகம் விவரித்து கொண்டிருக்கிறது. இப்ப அவருடைய நோக்கம் என்ன? இவர் பரலோகத்தில் இருந்தாரு, பரலோகத்தில் அவருடைய வேலை என்ன என்பதை 14வது வசனம் சொல்லுது பாருங்களேன். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இந்த கேருப் என்ற வார்த்தையை ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசன தண்டை இருக்கும். அந்த கிருபாசன தண்டையில் 2 புறமும் 2 தூதர்கள் இருப்பாங்க. அந்த தூதர்களுக்கு பேர் என்னங்க? கேருப். அப்ப கேருப் எதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? 10 கற்பனை இருக்கும். அப்ப நல்லா யோசித்து பாருங்க, பரலோகத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவருடைய வேலை நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அப்படின்னா இவர் ஏதோ உன்னை காப்பாற்றி இருக்கணும். எதை காப்பாற்றிருக்கணும் அப்படின்னா கேருப்புடைய வேலை உடன்படிக்கை பெட்டியில் உள்ள 10 கற்பனையை காப்பாற்றுகிற வேலை. இப்போ 10 கற்பனையை காப்பாற்றுகிற வேலையை தான் யார் செஞ்சிருக்கணும்? இந்த நபர் செஞ்சிருக்கணும். கீழே வாசிக்கலாம் பாருங்களேன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி. அப்போ முதல் காரியத்தை சொல்றாங்க, இந்த நபர் எப்படிப்பட்டவரா? ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட நபர், ஒரு சிருஷ்டி. சரிங்களா? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையிற்று இருந்தாய். அப்போ ஒரு கேள்வி, இவர் சிருஷ்டிக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி ஒரு நாளை குறிக்கிறாங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா வார்த்தை சொல்லுது அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும். அப்ப இந்த நபர் பரலோகத்தில் இருந்தவர். பரலோகத்தில் அவருடைய வேலை என்ன அப்படின்னா 10 கற்பனையை காப்பாற்றுகிற வேலை. 10 கற்பனையை காப்பாற்றுகிற வேலையை இவர் செய்திருந்தாலும் இவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறாரு.
அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். 16 வசனத்தை பாருங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். முதல் காரியம், இவர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்புங்க. 10 கற்பனையை காப்பாற்றுவதற்காகவே இவர் ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருந்தாருங்க. பரலோகத்தில் வைத்திருந்தாலும் கூட இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அநியாயம் இவர்கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அநியாயம் மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தையை வாசித்தோம், ரொம்ப முக்கியமான வார்த்தை, உன் வியாபாரத்தின் மிகுதியால். ஏதோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாருங்களாம். பைபிள் சொல்லுது என்ன செய்தாரா? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் படிக்க போறோம். வியாபாரம் செய்தாராம். வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி. எங்கிருந்து? தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதம் எது? பரலோகம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் சொல்லிச்சு. பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளல. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பரலோகத்திலிருந்து அந்த வலுசர்பத்தையும் அதனோட சேர்ந்த தூதர்களையும் தள்ளிவிட்டார் என்று சொல்லி பார்த்தோமே. தள்ளினதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, பாவம் செய்தாய், வியாபாரம் செய்தாய், கொடுமை செய்தாய், ஒவ்வொரு காரியமா சொல்றாரு. அவன் பாவம் செய்தபடியினால உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17வது வாக்கியம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. பாவம் செய்தாய் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் பாவம் செய்தாய் என்பதை இங்க வசனம் சொல்லுது. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அடுத்த வார்த்தையை கவனிங்க. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தரையிலே தள்ளி போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. தரையிலே தள்ளி போட்டதற்கான காரணம் என்ன? அந்த நபர் பரலோகத்திலிருந்து யுத்தம் உண்டாயிடுச்சு, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. அந்த நபர் தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படி என்பதை முதல் காரியம் சொல்லுது. அவர் பாவம் செஞ்சார், அக்கிரமம் செஞ்சார், வியாபாரம் செஞ்சார். இதையெல்லாம் செய்தவர் இன்னும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரு. அவர் செய்த அக்கிரமம் என்ன, அவர் செய்த பாவம் என்ன என்பதை ஏசையாவின் புத்தகத்தில் போய் கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அவர் செய்த அக்கிரமத்தை ஒரு கோடு போட்டு பரலோகம் காட்டுது பாருங்களேன். ஏசையா 14வது அதிகாரம், ஏசையா 14வது அதிகாரம் வசனம் 13-14 நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கும் பொழுது இங்கே ஏதோ அக்கிரமம் செய்தார், பாவம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவர் யார், அவருடைய பேர் என்ன என்பதை வேதாகமும் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குதுங்க. ஏசையா 14வது அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கலாங்களா? எங்கிருந்து வாசிக்க போகிறோம் பாருங்களேன். 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து. வெளிப்படுத்தல வாஸ்தம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு வாசிச்சோமே. வானம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்? பரலோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு வார்த்தை வருது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னா பரலோகத்திலிருந்து விழுந்தாயே. அடுத்த வார்த்தையை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனங்களை உயர்த்துவேன். 2 வார்த்தையை சொல்றாங்க. ஏன் இந்த நபர் தள்ளப்பட்டாரு, இந்த நபர் தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பைபிள் சொல்லுது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவர் எங்க ஏறுவேன்னு சொன்னாரு? வானத்துக்கு ஏறுவேன். வானம்னா என்னன்னு படித்தோம்? பரலோகம்னு படித்தோம். அப்போ பரலோகத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தையை கவனிங்க, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, நட்சத்திரம் என்பது வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வாசிக்கிற 7 சபைகளில் நட்சத்திரம் என்பது 7 சபையின் தூதர்களாமே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் அப்படின்னா, இவரே சிருஷ்டிக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற தூதர்களை பார்க்கலாம் இவர் எப்படி நினைச்சாரு? மேலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அடுத்த வார்த்தை கவனிங்க, வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்.
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அடுத்த காரியத்தை சொல்றாங்க. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு அக்கிரமம் செஞ்சார், அவர் வியாபாரம் செஞ்சார், அவர் பாவம் செய்தார் என்று சொல்லி வேதம் அவ்வளவாய் சொல்லி கொண்டு வந்தது. அந்த பாவம் என்ன என்பதை ஏசாயாவின் புத்தகத்தில் இன்னும் ஆழ அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், பரலோகத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஏறுவேன்னு சொன்னார். தூதர்களுக்கு மேலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிங்க. வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன்னு சொன்னாருங்களே. இந்த வடப்புறமான ஆராதனை கூட்டம் எதை குறிக்க தெரியுங்களா? எதை குறிக்க நினைக்கிறீங்க நீங்க? ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்க. சங்கீதம் 48வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை பாருங்க. இந்த வடப்புற ஆராதனை கூட்டம் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை வேதாகமும் அவ்வளவா சொல்லுது. பாருங்களேன், சங்கீதம் 48வது சங்கீதம் 2வது வாக்கியம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இப்போ வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டம் அப்படின்னா மகாராஜாவுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. மகாராஜா யார் என்பதை இன்னும் ஒரு படியில் அதே வசனம் சொல்லுது. யாருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவர் யாருங்க? வேதாகமத்தில் உன்னதமானவர் யாரை குறிக்கும்? ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். யார் உன்னதமானவர்? பிதா. அடுத்த அந்த பாட்டு வரையிலும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அப்போ உன்னதமானவர் என்பது பிதாவானவர், சர்வ வல்லமையுள்ளவர் இயேசு கிறிஸ்து. இந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்ன பாவம் செஞ்சார் அப்படின்னா, அவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு ஏறுவேன், நான் தூதர்களுக்கு மேலாக நான் இருப்பேன். அதை தாண்டி ராஜாவுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது, தேவனுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை தனதாக்கி கொள்ள இவர் பிரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தாண்டி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி, பிதாவுக்கு ஒப்பானவராய் நான் மாறுவேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்களா? சொல்லியிருக்கிறார். கீழே சொல்றாங்க, அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அடித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதிருந்தவன் என்பார்கள். அப்ப எசேக்கியேல் புத்தகமோ ஏசாயா புத்தகமோ பரலோகத்தில் ஏன் யுத்தம் உண்டாயிடுச்சு, யுத்தத்திற்கு யார் காரணம், அந்த யுத்தத்திற்கான அடிப்படையான காரியம் என்ன என்பதை பைபிள் சொல்லி கொடுக்குதுங்க. இந்த பாடத்திலிருந்து 3 கருத்தை நம்ம படிக்க போகிறோம். முதல் கருத்து, பரலோகத்தில் யுத்தம் உண்டானதற்கு காரணம் யாருங்க? சாத்தான் என்கிற பிசாசு என்னும் சொல்லக்கூடிய பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம். அப்ப அந்த யுத்தத்திற்கு காரணம் யார் அப்படின்னா சாத்தான் என்று புரிந்து கொள்கிறோம். யுத்தத்திற்கு காரணமான நபரை படிச்ச நம்ம காரணத்தையும் புரிஞ்சுக்கணுங்களா? என்ன காரணங்க? ஏங்க பரலோகத்தில் யுத்தம் வந்துச்சு? இவர் என்னங்க நினைச்சாரு இருதயத்தில்? இவருக்கு ஒரு ஆசை. பைபிள் சொல்லிச்சு, இவரே சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். சிருஷ்டிக்கப்பட்டவர் யாருக்கு ஒப்பா இருக்குன்னு நினைக்கிறாரு? சரி, புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுங்களா? எல்லாருக்கும் கதைன்னா ரொம்ப பிடிக்கலைங்களா? ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையனை கொண்டு போய் தகப்பன் என்ன செய்கிறாருன்னா ஸ்கூலில் சேர்க்குறார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஸ்கூலில் அப்படியே படிச்சுக்கிட்டே வராரு. கிளாஸ் டீச்சர் என்ன செய்கிறாருன்னா அவரை நல்லா உற்சாகப்படுத்தி, நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா பாடம் நடத்தக்கூடிய சூழலில் பிள்ளை நல்லா கவனிக்கிறான், சூப்பராக எல்லா பாடங்களும் படிக்கிறான்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, ஆமாம் நமக்கு ரொம்ப ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, சும்மா ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளுக்கு 3 பீரியட் இருக்குதுன்னா 2 பீரியட் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பீரியடை இந்த பையன் நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறானே இவனை வச்சு என்ன செய்வோம், அந்த பீரியடை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சார் வராத டைமில் பையன் தான் போர்டில் போயிட்டு எழுதி போடுறாரு. எழுதி போட்டு மாணவர்கிட்ட கேட்குறாரு, சக மாணவர்கள்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் எழுதி போடுறதா உங்களுக்கு புரியுதுங்களா, சூப்பராக நடத்துகிறேன்னா அப்படின்னும் போது கீழே உட்காரலாம் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நடத்தும் போது கூட எனக்கு புரியலை, நீ நடத்தும் போது எனக்கு நல்லா புரியுது. இப்படி ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். உடனே இவர் மனசில் என்ன நினைப்பார், பரவாயில்ல
ஒரு நாள் சார் என்ன செய்கிறாருன்னா பாடம் எடுக்கிறதுக்காக உள்ளே வராரு. உள்ளே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்க்குறாரு. சரி பாடத்தை எடுப்போமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் எழுந்து வந்து, சார் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க சார், நீங்கள் போய் உட்காந்துங்க சார், நான் பாடம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா டீச்சர் என்ன நினைப்பார்? சரி பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம்ல, கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, போய் இவர் பெஞ்சில் உட்காந்துடுறாரு. பிள்ளை தானே, நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளை தானே, அவன் வளர்ந்து வரதில் ஒன்றும் தப்பு இல்லை, சரிப்பா போ பாடத்தை நடத்துப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் போய் போர்டில் பாடலாம் எழுதி போட்டு அன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வராங்க. நான் நேற்று பாடம் எடுத்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். எல்லா ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு, சார் நடத்தும்போது கூட இவ்வளோ புரியலை அப்படின்னு ஒரு காரியம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ 3வது நாள் சார் வரார். திரும்பவும் போர்டை எழுதி போகிறதுக்கு சாக் பீஸ் எடுக்கிறார். திரும்பவும் ஸ்டூடெண்ட்டு போய் நிற்கிறாரு. சார் நானே இன்னைக்கு பாடத்தை நடத்திக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறார். சரி சாரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன இவன் டெய்லி நம்மளை பாடம் எடுக்க விட மாட்டானே, சரி நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி 3வது நாள் பாடத்தை எடுக்க விட்டுறார். ஒரு நாள் சார் ஸ்கூலுக்கு லீவு, சாரு வரல. உடனே ஸ்டூடெண்ட் எழுந்து பண்ண என்ன பண்ணுறாரு, இவர் இல்லை நானே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இனிமேட்டு பாடம் நடத்துகிறேன், நீங்கள் எல்லாம் பிரின்சிபல் கிட்ட போய் பேசுங்க. என்னென்னு பேசணும், என்னென்னு பேசணும், எங்களுக்கு சாரு வேணாம், இவனே சூப்பராக நடத்துகிறான், இவன் நடத்தினா எங்களுக்கு நல்லா புரியுது, நீங்கள் போய் சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நபர் மற்ற ஸ்டூடெண்ட்கிட்ட என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுறாரு. இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் யார்கிட்ட போகிறாங்க, பிரின்சிபல்கிட்ட போகிறாங்க. பிரின்சிபல்கிட்ட போய், சார் சார் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு சார் வேணாம் சார், இவரே சூப்பராக நடத்துகிறார் சார், இவரே இருக்கட்டும் சார் அப்படின்றார். பிரின்சிபல் என்னங்க செய்வார், பிரின்சிபல் என்ன செய்வார்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, ஸ்கூலுக்கு பிரின்சிபலே வேணாம், இந்த ஸ்கூலை நிர்வகிக்கிற எல்லா திறமையும் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்கூலை நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை தள்ளணும்னு நினைக்கிறாரு, பிரின்சிபல்லையே தள்ளிட்டு எங்கே உட்காரணும்னு நினைக்கிறாரு. ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தார் இவர், பாடத்தை படிக்க வந்தார். பாடத்தை படிக்க வந்தவருக்கு சாரு நம்பி என்ன செய்கிறாரு, சரி மற்ற எல்லா காரியங்களுக்கும் நமக்கு ஒர்க் ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தா நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி சார் நம்ம பிள்ளைன்னு சொல்லி சில முக்கிய இடங்களை கொடுக்குறாரு. ஆனால் இந்த மாணவன் என்ன செய்திருக்கணும், அவருடைய லிமிட் என்னவோ ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கணும். கிளாஸ் டீச்சருக்கு ஆசைப்பட்டார், சரிதான், கிளாஸ் டீச்சருக்கு ஆசைப்படுற எதுக்கு ஆசைப்பட்டார், பிரின்சிபலுக்கே ஆசைப்பட்டார். அப்படின்னா இப்போ பிரின்சிபல் என்ன செய்வார், ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் பிரின்சிபல் கிட்ட போய் பேசுங்க, இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலே வேணாம், என்ன செய்யலாம், நானே ஸ்கூலை ரன் பண்ணுறேன். பிரின்சிபல் என்னங்க செய்வார், என்ன செய்வார், சீட்டை கிழிச்சு போப்பா இன்னொரு ஸ்கூலுக்கு. இதாங்க பரலோகத்தில் நடந்துச்சு. இவ்வளோ நேரம் படித்தேன் பார்த்தீங்களா. ஆண்டவர் இந்த லூசிபரை எதுக்கு படைச்சார் அப்படின்னா, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அவன் எதை காப்பாற்றிருக்கணும் அப்படின்னா 10 கற்பனையை காப்பாற்றிருக்கணும். ஆனால் காப்பாற்றுகிறவனே என்ன செய்கிறான் அப்படின்னா, யாருக்கு ஒப்பானவராக மாறணும்னு சொல்கிறான், உன்னதமானவருக்கு ஒப்பானவராய் மாறுவதற்கு முன்பதாக இவன் பாவம் செய்வதற்கு யாரை தன் கையில் எடுத்தான் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கையில் எடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவ தன் கையில் எடுத்து முதலாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் அவன் இருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யறானா, ஒரு வியாபாரம் செய்கிறான் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. என்ன வியாபாரம், பைபிள் சொல்லுச்சு, உன் வியாபாரத்தின் மிகுதியினால். என்ன வியாபாரம் செஞ்சார், வியாபாரம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு துணி சேல் பண்ணுற ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த துணி எப்படிங்க சேல் பண்ணுவார், போயிட்டு ஒரு 5 சேர் எனக்கு விற்றே ஆகணும் அப்படின்னு ஒரு நபர் ஒரு காரியத்தை வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவார், பாருங்கள் இந்த சேலை இப்படியெல்லாம் இருக்குதுங்க, பாருங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் நெஞ்சு கொண்டு வரோங்க, பாருங்கள் இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் பேச்சு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பரலோகத்தில் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு அப்படின்னா,
தூதர்களை இந்த லூசிபர் என்ன செஞ்சாரு? நம்ம ஒரு கதையை படிச்சோம் இல்லைங்களா? அந்த கதையை போலவே லூசிபர் மற்ற தூதர்களோடு ஒரு வியாபாரம் செஞ்சாரு. அந்த வியாபாரம் என்ன அப்படின்னா, பாத்தியா நான் எவ்வளோ அழகா பாடுறேன், எனக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது, நான் அந்த இடத்துல உட்காந்தனா எவ்வளோ அருமையா இருக்கும் பாத்தியா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சார்னா வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார். வியாபாரத்தினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? நம்ம கதையை படித்தோம். ஸ்டூடெண்ட் லெவலில் இருந்திருக்கணும். அவர் யாராக மாறணும்னு ஆசைப்பட்டார்? பிரின்ஸ்பலாக மாறணும்னு ஆசைப்பட்டார். அவர் பிரின்ஸ்பலாக மாறுவதற்கான காலம் இருக்குதானா? இருக்குது. அதுக்காக வளர்ந்து வரணும், அதற்கான தகுதிக்கான படிப்புகளை படிக்கணும். படிச்சுட்டு அவர் திறமையை வளர்த்து கொண்டார் அப்படின்னா தானாகவே அவர் எந்த பொசிஷனுக்கு வர முடியும்? பிரின்ஸ்பலாக வர முடியும். இப்போ அவர் என்னவா இருக்கிறாரு? ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவர் எப்படி இருந்திருக்கணும்? ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் எங்களுக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னா பிரின்சிபல் சீட்டுக்கு ஆசைப்பட்டார். லூசிபரும் பரலோகத்தில் இப்படி தான் ஆசைப்பட்டார். எதற்காக தேவன் அவரை படைத்தாரோ அந்த நோக்கத்தையே மறந்து, தேவன் எதற்காக பரலோகத்தில் அந்த லூசிபரை உருவாக்கி வச்சாரோ அந்த நோக்கத்தை மறந்து லூசிபர் என்ன செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். அந்த வியாபாரம் என்ன அப்படின்னா பரலோகத்தை ஆளுகிறவங்க சரியாக ஆகலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி நடைமுறை உதாரணம். இன்றைக்கி நம்மளை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு ஆட்சி கவரணும் அப்படின்னா எதிர்கட்சி என்னங்க செய்யும்? என்ன செய்யும்? ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறோம். இப்போ அந்த வேலையை விட்டு அந்த நபர் இறக்கணும். இப்போ எதிர் நபர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? குறைகளை பேசுவாரா? இதே போல் குறைகள் எங்கே பேச ஆரம்பிச்சுது அப்படின்னா பரலோகத்தில் பேச ஆரம்பிச்சது. இந்த லூசிபர் என்ன செஞ்சார் அப்படின்னா தேவனை பற்றி மற்ற தூதர்கள் மத்தியில் குறை பேச ஆரம்பிச்சாரு. குறை பேச ஆரம்பத்தினுடைய விளைவு தான் அவர் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது. அன்பானவர்களே, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அப்படின்னு சொல்லி இந்த நபரை பார்க்குறோம். இந்த நபர் தான் 10 கற்பனையை உயர்த்தி பிடிச்சிருக்கணும். பரலோகத்தின் ஆண்டவர் வேதாகம புத்தகத்தில் சொல்லுது, இந்த உலகம் மாத்திரம் அல்ல. எபிரேயர் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர் உலகங்களையும் உண்டாக்கி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த ஒரு உலகம் மாத்திரம் அல்ல, அநேக உலகங்களை தேவன் உண்டாக்கினார். எல்லா உலகங்களுக்கும் தேவனை உயர்த்தி பிடிக்கிற பொறுப்பை யார் வைத்திருந்தது? லூசிபர் வச்சிருந்தார். 10 கற்பனையை தூக்கி உயர்த்தி பிடிக்கிறவனே, பிடிச்சிருக்க வேண்டியவனே என்ன செஞ்சிட்டான்? 10 கற்பனையை, எந்த கற்பனையை உடைச்சார் லூசிபர்? எந்த கற்பனையை உடைச்சாருங்க? எத்தனாவது பிரமாணத்தை உடைச்சாருன்னு கேட்குறேன் நான். முதல் பிரமாணத்தை உடைக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு படித்து பாருங்க. 10 பிரமாணத்தை அவர் வாழ்க்கையில் சுக்குநூறாக உடைச்சிருப்பார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது முதலாவது பிரமாணம். முதலாவது பிரமாணத்தை லூசிபர் உடைச்சார் அப்படின்னா உடைச்சாரு. வார்த்தை சொல்லிச்சு, யாருக்கு ஒப்பாரமா மாறணும்னு நினைச்சாரு? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா முதலாவது கற்பனை உடைக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு பிரமாணத்தையும் யார் பிரமாணத்தை காப்பாற்றி இருக்க வேண்டுமோ காப்பாற்ற வேண்டியவனே காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாரு. தூதர் கூட்டத்தின் மத்தியில் தேவனுடைய அரசாங்கத்தை குற்றப்படுத்துவதற்காக தேவனை பற்றி குறைகளை பேசி வியாபாரம் செய்த நபர் யார் அப்படின்னா இந்த லூசிபர். பரலோகத்திலிருந்து ஏன் லூசிபர் தள்ளப்பட்டார் அப்படின்னா தள்ளப்பட்டதற்கான காரணமும் நோக்கமும், பரலோகத்தில் ஏன் யுத்தம் உண்டாயிடுச்சு அப்படின்னா யுத்தம் உண்டானதற்கான காரணமும் நோக்கமும் யார் அப்படின்னா இந்த லூசிபர் தான். என்ன காரணம் அப்படின்னா 10 கற்பனையை எல்லா இடங்களிலும் தூக்கி உயர்த்தி பிடித்திருக்க வேண்டியவனே 10 கற்பனையை போட்டு காலில் மிதிக்க ஆரம்பித்தான். நமக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் விழும்பொழுது எத்தனை பங்கு தூதரும் அவன் கூட விழுந்தாங்களாம்? 1/3. சரி, கேள்வி, 1/3 இவங்கிட்ட வந்துருச்சு, லூசிபர் கூட வந்துருச்சு. மீதம் 2 பங்கு எங்க இருக்குது? 1 பங்கு தேவனை புரிந்து கொண்டு தேவனோடு நிற்குது. இவர் விதைச்சாரு விதை, ஒரு வியாபாரம் செஞ்சார் பார்த்தீங்களா? இந்த வியாபாரத்தை உள்வாங்கின ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அவன் தான் பாவம் செஞ்சானே, பாவம் செய்த மாத்திரத்தில் அவனை என்ன பண்ணியிருக்கணும்? அழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா
ஆண்டவர் அந்த நேரத்தில் சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அழிச்சிருந்தார் அப்படின்னா சாத்தான் விதைத்த விதை வந்து சரியாக இருந்திருக்குமா தவறாக இருந்திருக்குமா? அவர் என்ன விதை விதைத்தார் என்பதை அடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். அவருடைய விதைத்த விதை எப்படிப்பட்ட விதை, அந்த விதையினுடைய ஊற்று என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் சாத்தானை ஏன் தேவன் பாவம் செய்த உடனே அழிக்கவில்லை என்பதற்கு ஒரு ஓமையை ஆண்டவர் வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏன் மனிதனை இந்த பூமியில் தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னா, பரலோகத்தில் ஒருத்தவன் இருந்தான், அவனுடைய நோக்கம், தேவன் அவனை படைத்த நோக்கம் என்ன அப்படின்னா 10 கற்பனையை காப்பாற்றுவதற்காகவே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். காப்பாற்ற வேண்டியவனே என்ன செஞ்சிட்டான்னா காலில் போட்டு மிதிச்சிட்டான். இப்போ அவன் காப்பாற்றுகிற பணியை செய்யாமல் இடறி போனதுனால பரலோகம் ஒரு திட்டத்தை வகுக்கிறது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தவனை மாணிக்கத்தினால தேவன் உருவாக்குனாரு. அவன் எப்படி போயிட்டான்? மண்ணா போயிட்டான். இப்போ மண்ணுனால ஒருத்தர் உருவாக்க போறாரு. இந்த மண்ணு தெய்வத்திற்கு எதை சேர்க்கணும் அப்படின்னா மகிமையை சேர்க்கணும். அவன் விதைத்து போன விதை இருக்குது பாருங்க, அந்த விதை எல்லா தூதர்கள் மத்தியிலும் அது விழுந்தாலும் தேவனை புரிந்த ஒரு கூட்டம் தேவனோடு நின்றுச்சு, தேவனை எதிர்த்த ஒரு கூட்டம் லூசிபரோட வந்துடுச்சு. இப்போ ஒரு கூட்ட தூதர்கள் இதுவா அதுவா அப்படின்னு தெரியாத இவன் செய்த வியாபாரத்தின் மிகுதியினால் ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? சந்தேகத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சந்தேகத்தை நிரூபணம் செய்வதற்காக பரலோகத்தின் தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தாரு. அந்த திட்டம் தான் சிருஷ்டிப்பின் திட்டம். அந்த திட்டம் தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். மனிதன் ஏன் இந்த பூமியில் படைக்கப்பட்டான் அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு தவறு நடந்தது. அந்த தவறை முன்னிட்டு அந்த தவறை சரி செய்வதற்கு படைத்த இறைவன் மேலே அநேக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவர் எந்த திட்டத்தை கையில் எடுத்தார் அப்படின்னா சிருஷ்டிப்பின் திட்டத்தை கையில் எடுத்தார். பூமியில் மனிதன் படைக்கப்பட்டதற்கான காரணம் இதுதாங்க, அடிப்படையான காரணம் இதுதாங்க. அன்பானவர்களே, காப்பாற்ற வேண்டியவனே காலில் போட்டு மிதிச்சான். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, அவனுக்கு தேவன் எவ்வளவு ஞானத்தையும் அழகையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தில் கொடுத்து வைத்திருந்தாரு. ஆனால் காப்பாற்ற வேண்டியவன் அவன் தேவனை எவ்வளவாய் அவமதித்திருக்கிறார் என்பதை வேதாகமத்தை வாசிக்கும் போது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சிருஷ்டிப்பின் நோக்கத்தில் முதல் பகுதியை தான் வாசிச்சிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் மனிதனை படைக்க வந்தார் அப்படின்னா, பரலோகத்தில் நடந்த யுத்தம் தான் மனித சிருஷ்டிப்புக்கான காரணம். யுத்தம் யாரால் நடந்தது அப்படின்னா, பரலோகத்தில் லூசிஃபர்னு ஒரு நபர் இருந்தார். இந்த லூசிஃபர் யார் அப்படின்னா தேவனால் படைக்கப்பட்டவர். லூசிஃபர் யாரை சொல்ல முடியும் அப்படின்னா தேவனுக்கு மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் தெரியுங்களா? அவனை படைச்சதே யார் தான்? தேவன் தான். வேதாகமத்தில் லூக்கா புத்தகத்தில் ஜீனியாலஜியை வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில். ஆதாம் தேவனால் எல்லாருக்கும் தகப்பன் பேரை வாசித்து கொண்டே இருக்க முடியும். ஆனால் ஆதாமுக்கு வரும்போது தகப்பன் பேர் யார பேர் வருது தெரியுங்களா? தேவனுடைய பேர் வருது. ஏங்க? ஏன்னா அவனை படைச்சது யார் தான்? தேவன் தான். அப்போ ஆதாமுக்கு தகப்பன் தேவன் என்றால் லூசிபருக்கு தகப்பன் யாரு? தேவன் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வளர்த்த கடா மாறல. பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெற்றோரை பிள்ளை அடிச்சிடுச்சு அப்படின்னா பெற்றோர் ஒரு வார்த்தையை சொல்லி வருத்தப்படுவது உண்டு. இந்த வார்த்தையை தான் சொல்ல, வளர்த்த கடா மாறல பாஞ்சிருச்சு. அதுபோல் ஒரு வளர்த்த கடா பரலோக தேவனுடைய மார்பிலே பாய்ந்தது. பரலோக தேவனுடைய மார்பில் பாய்ந்து பரலோகத்தின் தேவனை மாத்திரம் அது குற்றப்படுத்தலை, குறைப்படுத்தலை. அந்த குற்றம், அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, பரலோகத்தில் 3 விதமான கருத்துக்களை அங்கே விதைச்சிடுச்சு. ஒரு கூட்டம் ஆண்டவரோடு இருக்குது, ஒரு கூட்டம் லூசிஃபரோடு இருக்குது. இந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில் அந்த விதைத்த விதையை, அந்த வியாபாரத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் எந்த நோக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நாம் அறிய வேண்டுமானால் மனிதனுடைய முழு சிருஷ்டிப்புக்கான காரணத்தை நம்ம என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளணும். சிருஷ்டிப்பின் நோக்கத்தில் முதல் பகுதியை மாத்திரம்தான் இந்த நேரத்தில் நம்ம படிக்க முடிய வேண்டியதாக இருந்தது. அன்பானவர்களே, பரலோகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட ஒருவன், அவனுக்கு வைத்திருந்த பொறுப்பு காப்பாற்றுகிற கேருப். அவன் காப்பாற்றுகிற கேருப்பா இருந்தபடியினால பரலோகத்தின் தேவன் அவனை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து அவனை பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அவனோ பாவம் செய்கிறவனாய், அக்கிரமம் செய்கிறவனாய் அவன் பரலோகத்தில் மாறி போனதுனால பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாரு? தள்ளிவிட்டார். ஸோ இந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தின 2வது பகுதியை அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? படிக்க போகிறோம். ஸோ அவன் விதைத்த விதை என்ன,
அந்த விதை எப்படி தூதர்கள் மத்தியில் விழுந்தது, தூதர்கள் மத்தியில் விழுந்த விதை இன்னைக்கு உலகத்தின் மத்தியிலும் விழுந்து கொண்டிருக்கிறதா என்பதை நம்ம சிந்திக்கணுங்க. ஏன் முத்தூதுவின் சத்தியத்தில் தேவனை குறித்து படித்த நாம் சாத்தானையும் படிக்கணும் அப்படின்னா, பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் விழுந்த அந்த விதையானது இன்னைக்கு எங்கே இருக்கிறது? பூமியிலும் மனிதர்கள் மத்தியில் இருக்குதுங்க. அந்த விதை இன்னைக்கு முளைக்க துவங்கி அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா நாத்திகம், கடவுள் இல்லை. தேவனை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கைகள். தேவனை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இன்னைக்கு பூமியில் தேவனை பற்றி குறை கூறி திருகிற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, தொடர்ந்து ஆவியானவர் இந்த சத்தியத்தை நம்மளை வழிநடத்தும்படியாய் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அடுத்த வாரத்தில் இதனுடைய 2வது பகுதியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.